நண்பர்களே வணக்கம். நேற்றைக்கு முதல் நாள் வினா வில்லங்கத்தில் விநாயக அறக்கட்டளை என்ற நான் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தேன். அந்த பதிவில் விநாயக அறக்கட்டளையின் சார்பில் அரசு அனுமதி இல்லாமல் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலைக்கு ஆட்களை நியமனம் செய்து மோசடி செய்திருக்கிறார்கள் என்று நான் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தேன். அது நம்முடைய விருதாசலம் இன்னும் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களிலிருந்து அந்த பணியாளர்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிறுத்திவிட்டார்கள். அந்த தகவலை எனக்கு நண்பர்கள் தொலைபேசியிலே சொன்னார்கள். நீங்கள் போட்ட மாதிரி நாங்கள் நிப்பாட்டிட்டோம், தயவுசெய்து இந்த வீடியோ டெலிட் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதை ஒட்டி அந்த வீடியோ நேற்று இரவு நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்காட்டி வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு, எப்படி பண்ணிட்டாரு, ஏன் பண்ணிட்டாரு, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் தெரியாது. இப்போ அன்னை தெரசா அறக்கட்டளை, விநாயக அறக்கட்டளை இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருந்த ஜான்சி ராணி அவருடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். அந்த மாவட்டத்திலேருந்து நம்ம விருதாசலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிக்குப்பம் கிராமத்தில் வாழ்ந்து அங்கேயும் மோசடி செஞ்சு ஏமாற்றி அங்கேருந்து விருதாசலத்தில் குடி இங்கேயும் பல பேர்த்த ஏமாற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு சில அதிகாரிகளை கையிலே போட்டுக்கொண்டு அரசு அலுவலகங்களில் அரசு அனுமதி இல்லாமல் சில அரசு ஊழியர்களுடைய உடந்தையோடு வேலைக்கு ஆட்களை அனுப்பி இன்றைக்கி சம்பளம் தராமல் நின்று போனாங்க. இந்த அம்மாவினுடைய பொழப்பே மோசடி செய்வது தான். அவங்க ஏற்கனவே சிங்கப்பூருக்கு ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அது சம்பந்தமான புகார் வேப்பூர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டு அது நிலுவையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 2.5 லட்சம் 3 லட்சம் என்று பணத்தை வாங்கி கொண்டு பள்ளிக்கூடங்களிலே வேலைக்கு அனுப்பி மோசடி செய்து 4 மாதங்களாக சம்பளம் தராமல் ஏமாற்றி தனக்கு சாதகமான அரசு பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒருவரை கையிலே வைத்து கொண்டு இன்றைக்கு அந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிற ஜான்சி ராணி, அவருடைய கணவர் வேலுச்சாமி, அவருக்கு உடந்தையாக இருந்தக்கூடிய 3 சேர்த்து 5 பேர் மீது நம்முடைய கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 19 பேர் புகார் கொடுத்திருக்கிறார்கள். நாளைக்கும் ஒரு 10 பேர் தொடர்ந்து கொடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு பொண்ணு தடயபாபு மேலேயும் புகார் கொடுக்கணும், அவர் தானே விழா எடுத்தாருன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஜான்சி ராணியை அறிமுகப்படுத்தியது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே ஆய்வக உதவியாளராக இருக்கக்கூடிய திரு ஷாஜகான் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. என் வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க, 6 மாதமாக எல்லாத்துக்கும் சம்பளம் தந்துட்டுருக்குறாங்க, எனக்கு சம்பளம் தராங்க, என் மகளுக்கும் சம்பளம் தராங்க, பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்களுக்கு உதவியாக இருங்க, நீங்கள் நடத்த நிகழ்ச்சியில் அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு பாராட்டுங்க, நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும்னு சொல்லி எனக்கு முதலமாக அந்த அம்மையாரை எனக்கு அறிமுகப்படுத்தியது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றக்கூடிய திரு ஷாஜகான். திரு ஷாஜகானும் நானும் ஒரு 10 ஆண்டு காலமாக பழக்கம். அவ்வளவுதானே தவிர அவர் நட்பின் அடிப்படையில், அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அம்மாவுக்கு விழா எடுத்தோம். இவர் தானே விழா எடுத்தார், ஃபோட்டோ எடுத்தார், பேப்பரில் போட்டார்னு ஒரு அம்மா அவர் மேலேயும் கேஸ் கொடுத்து தாராளமாக போய் கேஸ் கொடுறதுக்கு என்ன இருக்குது, பயமே எங்களுக்கு. இப்போ ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்க, அதை பார்த்து கொலை பண்ணுறாங்க, உடனே சினிமா படத்தை பார்த்து செஞ்சு நான் வாக்குமூலம் கொடுக்குறான், உடனே சினிமா தயாரிப்பாளரை கைது பண்ணுவீங்களா, நடிச்சவங்க மேலே புகார் கொடுப்பீங்களா, ஒளிப்பதிவு மேலே புகார் கொடுப்பீங்களா? ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க, அந்த விளம்பரம் பார்த்து ஒரு பொருள் வாங்குறாங்க, தின்னி செத்து போகிறாங்க, அதுக்கு நீ எப்படி பேப்பரில் விளம்பரம் போட்டேன் அப்படின்னு பேப்பர்காரன் மேலே நீ கேஸ் போடுவேன் நீ? லூஸு, என்ன கேட்குற நீ யார் நீ பணம் கட்டணும், நீ குளங்கோத்திரம் பார்த்துல நீ பணம் கட்டிடணும், அதை விட்டுட்டு தடயம்பாவம் பண்ணி நாங்கள் கேஸ் கொடுப்போம். கொடுத்தானே நல்லது. ஜான்சி ராணிக்கும் உனக்கு என்ன தொடர்பு, எவ்வளோ லட்சம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்கள் கொடுங்க. இப்போ சும்மா அதை விட மாட்டேன். இந்த பிரச்சனையை நான் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனையை நான் கொண்டு போக தயாராக இருக்கேன். ஏன்னா இதே போல் நான் அந்த நிகழ்ச்சியிலே கூட பேசினேன், நீங்கள் நல்லது செய்கிறீங்க, உங்களை நாங்கள் பாராட்டுறோம், தவறு செய்தால் தவறை சுட்டி காட்டவோ மீண்டும் அதை நீங்கள் தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் அதை அம்பலப்படுத்துவேன் என்று அந்த நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கேன். அப்போ அந்த என்னை பற்றி குறை சொன்ன பொண்ணுக்கு காது செவிடாக இருந்துச்சா? அப்போ பிரியாணி திண்டு போகல மட்டும் தெரியலையா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ? உனக்கு பணம் போனால் நீ போய் கேச கூட, என் மேலே கூட கேச கூட நான் பார்த்துக்கிறேன்,
காவல்துறை உடனே உடனே அப்படியே விசாரிச்சிருமா? நியாயம் தெரியாதா காவல்துறைக்கு? காவல்துறை என்ன டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு தெரியாதா? போலீஸுக்கு தெரியாதா? என்ன தடயம்பா பண்ணினா மிரட்டி பார்க்குறியா நீனு? ஆ? எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். போங்க நான் என்னவோ அது ஜெயிக்கும். நாங்கள் தான் பாராட்டினோம். இப்போ நாங்கள் தான் அதை அம்பலப்படுத்துகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஜான்சி ராணி இல்லை, ஜான்சி ராணியால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார்? ஜான்சி ராணிக்கு யார் யார் தொடர்பில் இருந்தாங்க? சிங்கப்பூரில் அன்னை தெரசா ட்ரஸ்ட்டுன்றது ஒன்று இல்லை, நாங்கள் விசாரிச்சிட்டோம். விநாயகர் அறக்கட்டளை வந்து மெட்ராஸில் ஒருத்தருக்கு சொந்தமான ட்ரஸ்ட்டு, அதை நம்ம பேரை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கும் மோகன் சார் அவருக்கும் நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். அவரும் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கிறதா கூட இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. எங்கள் விருதாசலம் பகுதி மக்களை, படித்த இளைஞர்களை, பெண்களை, வேலை வாய்ப்புக்காக தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களை ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்து அவர்களுடைய குடும்பத்திலே பிரச்சனையை உண்டாக்கி சிக்க வைத்த ஜான்சி ராணி அன்கோவை ஒரு நாளும் தடயம் விடாது. கடலூர் மாவட்ட காவல்துறை எஸ்பி மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் சார் அவர்கள் நேர்மையான அதிகாரி. இந்த வழக்கை தற்போது விசாரித்து வரக்கூடிய சைபர் கிரைம் ஏஎஸ்பியும் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர்களும் இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 19 பேர் புகார் கொடுக்குறாங்க. இன்னும் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த புகாரையும் கடலூர் மாவட்ட காவல்துறை சிறப்பாக விசாரித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கும். விஞ்ஞான உலகம் வளர்ந்திருக்கிறது. அந்த ஜான்சி ராணி செல்லையை ஆஃபில் வைத்தாலும், ஆனில் வைத்தாலும், ஃப்ளே மூட்டில் வைத்தாலும், நல்லது எந்த ஆக்டில் வைத்தாலும் கூட கடலூர் மாவட்ட காவல்துறை கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கும். நடவடிக்கை எடுப்பது உறுதி. விரைவில் ஜான்சி ராணி சிக்குவது உறுதி. வேலுச்சாமி சிக்குவது உறுதி. இவர்களுக்கு உடனடியாக இருந்தவர்கள், வீடு வாடகைக்கு கொடுத்தவர்கள், அவர்கள் வங்கி டிரான்சாக்ஷனில் அவங்களுக்கு எவ்வளோ பணம் போச்சு, யார் யார் அக்கௌண்ட் எவ்வளோ பணம் போச்சு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. அரசு ஊழியர் தானே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் எடுங்க. சம்பளம் தாண்டி மற்ற தாண்டி எவ்வளோ அந்த பணம் டிரான்சாக்ஷனை வந்துச்சு, யார் அக்கௌண்ட்லேருந்து போட்டாங்க, எனி ஒன் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஜிபே மூலமாக ஒரு போகுது அப்படின்னா அந்த பொண்ணை கூட்டு விசாரிங்க. நீங்கள் எதுக்கு அந்த அக்கௌண்ட்டில் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணி கேட்டுங்க. அந்த அம்மாவுக்கு யார் கொடுத்தாங்க, அந்த அம்மா பதில் சொல்லுமில்ல. இப்படியெல்லாம் இருக்குமா? சட்டம் சும்மா கிடையாது, புரியுதுங்களா? அதனால் வந்து ஜான்சி ராணியை பாராட்டியதும் நாங்கள் தான். அந்த அயோக்கியத்தனம் செய்கிற ஜான்சி ராணியை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறதும் தடயம்தான். எனவே ஜான்சி ராணியை கைது செய்து சிறையிலே அடைக்கிற வரை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கிடைக்கிற வரை தடயம் ஓயாது, விடாமல் போராடும். 1000 பேர் 1000 சொல்லலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என்ற அடிப்படையிலே பயணம் செய்கிற நாங்கள் இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. போலீஸார் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. விசாரணை விரைவாகவும் தெளிவாகவும் சரியாகவும் நடக்கும். விசாரணை என்பது முழுக்க முழுக்க ஆதாரத்தோடு நடைபெறக்கூடிய விசாரணை. இந்த விசாரணை யாரும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் உள்ளே வந்து புகுத்த முடியாது. முழுக்க முழுக்க வங்கி டிரான்சாக்ஷன், எந்த அக்கௌண்ட் எவ்வளோ பணம் போச்சு. அந்த ஜான்சி சொல்கிறாளாம், தடயம்பாபுட்ட 1 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். அட நாய, 1 கோடி ஏன் கொடுத்தா நாயாண்டு இங்கே இருக்கிற என்னாலும் அவர் என்னை மிரட்டுவாராம். நான் எங்கே உன்னை மிரட்டினேன்? உன்னை மிரட்டினேன்னு எதை வேணாலும் என்னை பற்றி சொல்லு. விருதாலம் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே ஊருக்கே எனக்கு தெரியும். ஒன்றா ஊருக்கு பல பேத்துக்கு தெரியாது. நான் மிரட்டினேன், போனேன், வந்தேன், போய் சொல்கிறேன், இந்த பிள்ளைக்காத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னை பற்றி எதை வேணாலும் நீ சொல்லு, எனக்கு கவலையே கிடையாது. போலீஸ் கையில் நீ சிக்குவ, அப்போ நாங்கள்லாம் கூட்டமாக நிற்போம். அப்போ உன்னுடைய தண்டவாளத்தை ஏற்றுவது தான் எங்களுடைய முதல் வேலை. ஜான்சி, உனக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் சரி, அவர்களையும் நாங்கள் இந்த விஷயத்தில் அம்பலப்படுத்துவோம். உங்கள்கிட்ட எந்த அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கி கொண்டு அரசு அலுவலக வளாகத்திற்குள் வேலைக்கு விட்டார்கள் என்பதையும் அவர்களையும் இதை விசாரணை வளையத்துக்குள் நாங்கள் கொண்டு வருவோம். ஆகவே ஒன்று நாங்கள் சும்மா உடப்போது கிடையாது. என்ன, அதனால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு முழுக்க கடலூர் மாவட்ட காவல்துறை மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. பேப்பரில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் மாவட்ட குற்றப்பிரிவு டிசிபிலேருந்து கூட டெய்லியும் வழக்கு போகிறாங்க. மோசடி வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு. ஒவ்வொரு விசாரணையும் மாவட்ட குற்றப்பிரிவில் ஆதார ஆவணங்களின் அடிப்படையிலே வழக்கு செய்யப்படுகிறது. அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களிடம் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆரே போடுறாங்க. அதுலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆகவே ஜான்சி ராணி ஏமாற்றியது அவர் சொல்லி யாரெல்லாம் எந்தெந்த அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணாங்களோ அந்த நம்பரை எடுப்பாங்க, அவங்களுடைய வாக்குமூலம் வாங்குவாங்க, தேவைப்பட்ட அவர்களையும் அந்த வழக்கிலே சேர்ப்பார்கள். எனவே கடலூர் மாவட்ட போலீஸார், டிசிபி சரியாக விசாரணை நடத்தும். விரைவில் விசாரணைக்கான அறிகுறிகள், தோற்றம், அதற்குண்டான நடவடிக்கைகளை கடலூர் மாவட்ட போலீஸார் எடுப்பாங்க. ஜான்சி,
நீ விருத்தாசலத்துலாம் இருக்க, எங்கே இருக்கன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் போலீஸ் உங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு, நிவாரணம் அனைத்தும் கிடைக்கப்படும். இந்த மோசடி பணத்தில் நீ வாங்கி குவிக்கப்பட்ட சொத்துக்கள் ஏல விடப்படும், கையகப்படுத்தப்படும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் கொடுத்த பணம் மீண்டும் அவர்கள் கைக்கு கிடைக்கிற வரை தடயமும் கடலூர் மாவட்ட போலீஸாரும் உன்னை சும்மா விடமாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கி. நன்றி, வணக்கம்.